சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பல படங்களை இயக்கியவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. இவர் ஒரு பேட்டியில் ரஜினிகாந்துக்கு பிடிக்காத விஷயம் என்ன என்பது பற்றி பேசியிருக்காரு. அந்த பேட்டி ரஜினி ரசிகர்களால் அதிகம் பகிரப்பட்டு வருது. மேலும் பாட்ஷா 2 படத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான வேட்டையன் திரைப்படமும் வணிக ரீதியாக வெற்றியாக அமைஞ்சது. ஆனால் வேட்டையன் திரைப்படம் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியினை பெறலை என்றே தெரிய வந்திருக்கு. வணிக ரீதியாக வெற்றி பெற்றாலும் வேட்டையன் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது. எனவே தற்போது நடித்து வரும் கூலி திரைப்படத்தை விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற செய்யும் முனைப்போடு நடிச்சிட்டு வராரு ரஜினி. அநேகமாக கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் திரையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில் தான் ரஜினி நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்திலையும் நடிக்க இருக்காரு. இதன் அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஒரு பக்கம் கூலி, மறுபக்கம் ஜெயிலர் 2 என செம பிஸியாக இருக்காரு ரஜினி. இந்நிலையில் ரஜினியை பற்றிய தகவல்கள் இணையத்தில் அடிக்கடி வெளியாகிட்டு வருது. மற்ற நடிகர்கள், மற்ற கலைஞர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள் என பலர் ரஜினியை பற்றி பல விஷயங்களை கூறிட்டு வராங்க. அந்த வகையில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ஒரு பேட்டியில் ரஜினியை பற்றி பேசிய விஷயங்கள் இணையத்தில் ஷேர் செய்யப்பட்டு வருது. ரஜினி ஆஸ்தான இயக்குநர்களில் ஒருவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. ரஜினியை வைத்து வீரா, அண்ணாமலை, பாட்ஷா, பாபா என பல படங்களை இயக்கியிருக்காரு. குறிப்பாக சுரேஷ் கிருஷ்ணா ரஜினியை வைத்து இயக்கிய அண்ணாமலை மற்றும் பாட்ஷா திரைப்படங்கள் இந்திய திரையுலகில் என்றென்றும் கொண்டாடப்படும் படங்களாக இருக்குது. இந்நிலையில் சுரேஷ் கிருஷ்ணா சூப்பர் ஸ்டார் ரஜினி பற்றி பேசுகையில் அவர் போலித்தனம் பிடிக்காது என சொல்லியிருக்காரு. செட்டில் ரஜினி சார் வரும்போது நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆனால் ரஜினி இப்படியெல்லாம் எழுந்து நிற்க வேண்டாம் என கூறுவார். மேலும் அவருக்கு போலித்தனமே பிடிக்காது, ரியலாக யதார்த்தமாக இருப்பது தான் ரஜினி சாருக்கு பிடிக்கும் என்று சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு இவ்வாறு கூறியதை ரஜினி ரசிகர்கள் இணையத்தில் அதிக அளவில் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில் ரஜினியோட கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. அநேகமாக மார்ச் மாதத்திற்குள்ள கூலி படப்பிடிப்பு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு ஜெயிலர் 2 படத்தில் நம்ம ரஜினி இணைய இருக்கார் என்றும், மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதற்கு அடுத்து என்ன படம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சுரேஷ் கிருஷ்ணா மீண்டும் சந்திச்சிருக்காராம். பாட்ஷா 2 கதை விவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்களாம். ஆனால் ரஜினி என்ன சொல்லியிருக்காருனா, பாட்ஷா என்றது ஒரு படைப்பு, அதை மீண்டும் 2ஆம் பாகம் எடுத்தால் அது சரியில்லாமல் போகும். அதனால் நீங்கள் புதுசாக ஒரு கதையை உருவாக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம இருவரும் சேர்ந்து அந்த படத்தை உருவாக்குவோம் என ரஜினி சொல்லியிருக்காராம். ரசிகர்களும் தலைவா நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் என சொல்லிட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் சுரேஷ் கிருஷ்ணாவும் ரஜினியும் இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.